ஆனால் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க நாங்கள் ஒருபோதும் விரும்புகிறோம். திமுக ஒரு முடிவை எடுத்தால் அது எங்கள் நிலைப்பாட்டுக்கு எதிராக இருந்தால் நாங்கள் அதிலிருந்து அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி. இப்படி ஒரு நியூஸை கத்தி விடுறது, இப்படி ஒரு பிரச்சனையை வந்து திமுக கூட்டணிக்குள்ள இருந்து விசிகாவை எக்ஸ்க்ளூட் பண்ணணும். எக்ஸ்க்ளூட் பண்ண முடியலன்னா கட் பண்ணி ரொம்ப இன்டென்ஷனலா இதை பரப்புறதுக்கான நோக்கம் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட இந்த அரசியல் நிலைப்பாடுன்றது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கிடையாது. வன்னியர் சமுதாயத்தை எக்ஸ்க்ளூட் பண்ற வேலையை அவங்க பாக்குறாங்க. ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக கூட்டணிக்கு வர விரும்புறாருன்னா எதனால விரும்புறாரு? ராமதாஸுக்கு அன்புமணிக்கும் பிரச்சனை. மோடி வந்து ராமதாஸா அன்புமணி ஆனும் போதோ யார் அவங்க கை எடுத்துக்கிட்டாங்க? அன்புமணி எடுத்துக்கிட்டாங்க. அது அவங்களோட சாய்ஸா? ராமதாஸ் கட்டுப்பட மாட்டாருன்றது இல்லையா? இல்ல, அப்படி கிடையாது. ராமதாஸ் பின்னால ஓட் பேங்க் கிடையாது. ராமதாஸ் பின்னால கட்சியோட ஆர்கனைசேஷன் கிடையாது. ராமதாஸ் பின்னால கட்சி தொண்டர்கள் கிடையாது. ராமதாஸ் வந்து சொந்த சமுதாயத்தால கைவிடப்பட்ட இருக்கிறார். ஆனா அவர் தானே நிறுவன தலைவர். எல்லாம் சின்ன இருந்து போட்டோம். ஏங்க நிறுவன தலைவர் நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன். மோடி பங்கேற்ற கூட்டத்துல வந்து அன்புமணி எப்படி கூப்பிட்டாங்க? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் அன்புமணி ராமதாஸ் தான் கூப்பிட்டாங்க. அவர் நிறுவன தலைவரா? ராமதாஸ் ரிஜெக்ட் பண்ணவர் மோடி, ராமதாஸ் ரிஜெக்ட் பண்ணவர் அமித்ஷா. அப்ப ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ராமதாஸ் ஸ்டாலின் செலக்ட் பண்ணுவாரா? நாளா உங்ககிட்ட வந்து நிக்கணுமான்றதுக்கு அந்த துணி பின்னால இருந்தது. முதலமைச்சரை பார்த்து நாளா உங்ககிட்ட வந்து நிக்கணுமான்றதுக்கு பின்னால இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அப்பட்டமான சாதி அரசு. உன்னுடைய கம்யூனிட்டிக்கு பின்னால எத்தனை பேர் இருக்கான், என் கம்யூனிட்டிக்கு பின்னால எத்தனை பேர் இருக்கான், திரும்பி பார்க்கறாரு, ஒத்தனை காணும். எல்லாம் அன்புமணி பின்னால போய் நிக்கிறான். அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தனிமைப்படுத்தணும்னு நினைச்சாரு. இப்ப அவர் தனிமைப்பட்டு முதியோர் இல்லத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல்ல தான் இருக்கிறார். ஆமா, அதை டிமானிட்டைசேஷன் பண்ணப்பட்ட ஒரு நோட்டா தான் அவர் இருக்கிறார். யாராலன்னா மோடியாலையும் எடப்பாடியாலையும் அன்புமணியாலையும். திமுக கூட்டணிக்குள்ள ராமதாஸ் வராருன்னா இது அன்புமணி எப்படிங்க பயன்படுத்துவாரு? விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கக்கூடிய கூட்டணியை போயிட்டு இவர் சேர்ந்திருக்கிறார். வேறு நம்மளுடைய மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி விசிகா. இந்த தலித் வெறுப்பு அரசியலை அன்புமணி அங்க வந்து கிரவுண்ட்ல பேசி அந்த ஓட் டிரான்ஸ்பர் அப்படி மாத்திடுவாரு. இப்ப நீங்க நான் கேட்கிற அன்புமணிக்கு சேலஞ்ச் விடுறேன். உங்களுக்கு தில்லு இருந்தா துணிச்சல் இருந்தா கேட்கறாருல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய 27% ரிசர்வேஷனை ஏன்டா நீ சென்ட்ரலைஸ்ட் யூனிவர்சிட்டியில நடைமுறைப்படுத்தலன்னு சொல்லி கேட்கிற துணிச்சல் இருக்கா அன்புமணிக்கு? கேட்பாரா? செய்யறாங்களோ இல்லையா? அது ரெண்டாவது. அவர் கேட்கறதுல என்ன தில்லு இருந்தா கேட்க சொல்லுங்க பார்க்கலாம். மோடி கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒட்டுமொத்த வன்னியர் சமூகம் கிடையாதுங்க. ஒரு சிலர் வந்து தன்னுடைய பிழைப்புவாதத்துக்காக கட்சியில் இருக்கக்கூடியவன். எவ்வளவு ஓட்டு வங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வன்னியர் சமூக மக்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூன்சிஸ் சில இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சிருக்கணும்ல. ஏன் ஜெயிக்க முடியல? 1% கூட வராதுன்ற நான். ராமதாஸுக்கு வந்து அன்புமணியை வீழ்த்தணும் அப்படின்னா, அவரை தோற்கடிக்கணும்னா அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னன்னா, நீங்க திமுக கூட்டணிக்குள்ள வந்துலாம் நீங்க அதை பண்ண வேணாம். அன்புமணி எங்கெல்லாம் கேண்டிடேட் போடுறாரோ அங்க நீங்க ஒரு கவுண்டர் கேண்டிடேட் போடுங்க. அங்க போயிட்டு நீங்க மீடியா முன்னாடி அழுதுதை அங்க அழுது காட்டுங்க. அன்புமணி நிற்கக்கூடிய இடங்கள்லாம் போயிட்டு ராமதாஸ் பேசினாலே அன்புமணியை தோற்கடிச்சிடலாம். அதாவது நாங்கள் ராமதாஸ் வந்து அவர் கடந்த காலத்தில் அவர் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு நாங்கள் ஏன் சொல்றோம்னா, மன்னிப்புன்றது திருமாவளவன்கிட்ட எவ்வளவு பொதுமக்கள் கிட்ட தான். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை செயலாளர் வழக்கறிஞர் திரு மோசஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோட பேசுவோம். வணக்கம். வணக்கம் தோழர். இன்னைக்கு ஒரு தனியார் ஊடகத்துல தலைவர் விசிகேவோட தலைவர் திரு திருமாவளவன் அவர் கொடுத்த பேட்டியோட கட்ஸ் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. முழு பேட்டியும் வந்து வெளியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல இன்னைக்கு ஹைலைட்டா பேசக்கூடிய செய்தி, பரபரப்பா எல்லாரும் நியூஸ் கார்டு போட்டு எல்லா இடத்துலயும் சமூக ஊடகத்திலையும் வாதத்துக்கு உள்ளான செய்தி அப்படின்னா, பாமக வந்து திமுக கூட்டணியில வந்தா நாங்க கூட்டணியை விட்டு திமுக கூட்டணியை விட்டு வெளியே போயிடுவோம் அப்படின்ற அந்த செய்தி தான். இதை இந்த நேரத்துல சொல்ல வேண்டிய காரணம் என்ன? ஆப்வியஸ்லி அவங்க தான் கேள்வி கேட்கறாங்க. இருந்தாலும் இப்படி அழுத்தம் திருத்தமா வந்தா போயிருவோம் அப்படின்னா வராங்களா பாமக திமுக கூட்டணியில? அப்படி எதனா சமிக்கை இருக்குதா? அதனால இது அப்படி சொல்றாரா? இது எப்படி எடுத்துக்கு? இது இந்த மீடியாவோட நரேஷன் செட்டிங் இருக்குல்ல. நாங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோன்ற நிலைப்பாடு வந்து 4 நாளுக்கு முன்னாடி எடுத்த ஒரு நிலைப்பாடு கிடையாது. 14 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தலைவர் எடுத்த ஒரு நிலைப்பாடு. நாங்க அதுல வந்து உறுதியா இருக்கிறோம். அதுவும் இந்த அடிப்படையில நாங்க எடுத்த அந்த நிலைப்பாடுன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இந்த அரசியல் நிலைப்பாடுன்றது வந்து வன்னியர் மக்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு கிடையாது. அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி அன்னைக்கு தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்குனாங்கல்ல, அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக எடுக்கப்பட்ட நிலைப்பாடு மட்டும் கிடையாது. அது ஒட்டுமொத்த தலித் மக்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு. அதாவது எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் தலித் கம்யூனிட்டி ஃப்ரம் வன்னியர் மக்கள் மட்டும் கிடையாது. வன்னியர் மக்களுக்கு வர்சஸ் தலித் மக்களுக்கு எதிராக மட்டும் இவங்க பிரச்சனையை உருவாக்கணும்னு அவங்க வந்து செயல்படல. ஒட்டுமொத்தமா தலித் வர்சஸ் நான் தலித்
இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்றது ரொம்ப பிளான் பண்ணி இறங்கினாங்க. இந்த சோஷியல் இன்ஜினியரிங்ன்றது வந்து இது யாருடைய பேட்டர்ன் அப்படின்னா இது பக்கா பிஜேபியுடைய பேட்டர்ன். பிஜேபி என்ன பண்ணணும்னா தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக இஸ்லாமோபியா இஸ்லாமியர்கள் மீது ஒரு வெறுப்பை கட்டமைச்சு அந்த வெறுப்பு மூலியமா பெரும்பான்மை மக்களுடைய வந்து வாக்கு அறுவடை பண்ணி அது மூலியமா நம்ம அதிகாரத்தை கைப்பற்றணும். அப்படி கைப்பற்ற அதிகாரத்தை வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ரிலிஜியன் வைஸ் மைனாரிட்டியா இருக்கக்கூடிய மக்களை அப்ரஸ் பண்றதுக்கு தான் அவங்க பயன்படுத்துவாங்க. இதை சேம் ஸ்ட்ராட்டஜியை வேற ஒரு டைமென்ஷன்ல இவர் வந்து கேஸ்ட் அடிப்படையில் இவங்க எடுத்தாங்க. அதனால நாங்க என்ன பண்ணோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இவங்களோட இனிமேட்ல இருந்து எந்த இடத்துலயும் கை கோர்க்க கூடாது. ஒரு அலையன்ஸ்ன்றது என்னங்க, ஒரு கூட்டணின்றது என்னன்னா எல்லாரும் ஒண்ணு கூடி திருமாவளவனுக்கு எதிராக வந்து ராமதாஸ் அப்படி ஒண்ணு செஞ்சுட்டாருன்றதுக்காக கிடையாது, வெறும் விசிகாவுக்கு எதிராக செஞ்சுட்டாருன்றதுக்காக இந்த நிலைப்பாடு கிடையாது. அதான் நான் பழிவாங்கல் நிலைப்பாடு கிடையாது, அப்படி கிடையாது. இது வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய இந்த நிலைப்பாடு கம்ப்ளீட்லி வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான நிலைப்பாடு, வன்னியர் சமுதாயத்துக்கு எதிரான நிலைப்பாடு கிடையாது. அப்படி பார்த்தா எங்க விடுதலை சிறுத்தை கட்சியிலேயே மாவட்ட செயலாளர்கள் பலர் வன்னியர்கள் இருக்கிறாங்க. எங்க கட்சியுடைய எம்எல்ஏ 2 பேர் வந்து நான் தலித்தா இருக்கிறாங்க. வன்னியர் மக்களுடைய அதிகப்படியான உரிமையை பேசினவர் வந்து எங்க தலைவர் தான், எல்லா இடங்களிலுமே பேசியிருக்கிறார். இது வன்னியர் சமுதாயத்துக்கு எதிராக எடுக்கக்கூடிய நிலைப்பாடு கிடையாது. எங்களை நீ தனிமைப்படுத்தின, எங்களை மீன்ஸ் விசிகாவை சொல்ல, நான் அந்த தலித் கம்யூனிட்டி நீ தனிமைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண. நாங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணோம்னா தலித் மக்களை கன்சல்டேட் பண்ணோன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ள எங்க தலைவர் போல. ஆப்வியஸ்லி நீங்க தனிமைப்படுத்துறீங்கன்னா தலித் மக்களை ஒற்றுமைப்படுத்தணும், தலித் அமைப்புகளை ஒற்றுமைப்படுத்தணும், அம்பேத்கர் மூவ்மெண்ட் நாங்க ஆர்கனைஸ் பண்ணணுன்றதுக்குள்ள நாங்க போகாம பிளவாயிருக்கும். ஆமா, பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்ப நாங்க வந்து என்ன பண்ணோம்னா எங்க தலைவர் அப்ப எடுத்த நிலைப்பாடு என்னன்னா ஜனநாயக சக்திகளை நம்ம ஐக்கியப்படுத்துவோம். அந்த அரசியல் எங்க தலைவர் கையில் எடுத்தார். இப்ப ராமதாஸ் அந்த இடத்துல வந்து யாரால தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்னா அவருடைய மகனால தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். நல்லா பாருங்க, ராமதாஸால உருவாக்கப்பட்ட தொண்டர்கள் தானே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள். அவங்க வந்து ராமதாசுடைய பேச்சு, ராமதாசுடைய அரசியல் செயல்பாடு இதால் ஈர்க்கப்பட்டு அந்த கட்சிக்குள்ள வந்தவங்க தானே. இன்னைக்கு அவங்க வந்து யார் பக்கம் நின்று இருக்கணும்? ராமதாஸ் அவங்க பக்கம் தானே நின்று இருக்கணும். ஆனா அவங்க யார் பக்கம் நிக்கிறாங்க? பார்ட்டியுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இப்ப யார் பக்கம் இருக்கு? அன்புமணி பக்கம் இருக்கு. ஏன் அன்புமணியை நோக்கி அவங்க போறான்னா அப்ப அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னா இவரோட வந்தோம்னா நம்மளுக்கு இன்னும் வந்து ஒரு 5 வருஷம் கூட நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் நம்மளுக்கு இருக்காது. அப்போ அன்புமணியோட போனா ஒரு 30 வருஷத்துக்கு நம்ம வந்து நம்மளுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குன்ற நிலைப்பாட்டில இருந்தா போறான். அப்போ நீங்க அவங்களை எப்படி எஜுகேட் பண்ணிருக்கீங்க பாருங்க. அப்போ இந்த சூழ்நிலையில கூட ஐயா அவர்கள் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். யாரால தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்? நம்ம ஐயாவோட போய் நிக்கணும், நமக்கான உரிமையை பேசினவர் அவரு, நமக்கான இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவரு, நமக்கான வந்து வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்தவரு, நம்மளெல்லாம் வந்து கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் உயர்த்தியவர் அப்படின்ற கண்ணோட்டத்துல இவர் அந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருந்தாருன்னா அவங்க இப்ப ராமதாஸ் கூட நின்று இருப்பாங்க. பார்ட்டி ஆர்கனைசேஷன் ராமதாஸ்க்கு பின்னால நின்று இருக்கும். ஆனா இவர் அதை பண்ணல. சுயஜாதி பெருமையை வந்து கூர்மைப்படுத்தினார். அதுவும் தலித் வெறுப்புன்றத திட்டமிட்டு கட்டமைச்சு அதை பண்ணாங்க. அவங்க ஆர்கனைஸ்டான கிரைம் அது. இப்பவும் ராமதாஸ் அவர்கள் வந்து திருந்தல. அன்புமணியோட வந்து முரண்பட்டதுக்கு அப்புறமா ராமதாஸ் வந்துட்டு இருக்கிறாரு, பக்கத்துல அவருடைய ஆதரவாளர் இருக்காரு, அவர் படிக்கிறாரு. மு.க. ஸ்டாலினுடன் தோற்று போவது அவமானம் கிடையாது, திருமாவளவனுடன் தோற்று போவது அவமானம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க தலைவருடைய வெறுப்பு அரசியல் இருந்து இவங்க அன்புமணிக்கு பாடம் எடுக்கிறாங்க. அப்ப நீங்க எளிமையா எதிரியா யாரை கட்டமைக்கிறீங்க? அப்படி உண்மையிலே வந்து வன்னியர் சமூக மக்களுக்கு அரசியல்லையும் வந்து சமூகத்துல வந்து எதிரி யாருன்னு பார்த்தா வந்து தலித் மக்களா வந்துட்டு வந்து மண்டல் கமிஷனுடைய வந்து இவர்கிட்ட தோக்குறத விட இவர்கிட்ட தோக்குறது பெரிய அவமானம். அப்ப இவர்கிட்ட தோக்குறதும் ஒரு அவமானம் அப்படின்ற. தந்தையிடம் தோற்பது உனக்கு அவமானம் கிடையாது, திருமாவளவனிடம் தோற்பதுதான் உனக்கு அவமானம் நீங்க பாடம் எடுக்கிறீங்க. அந்த திருமாவளவன்ன்றவர் யாரு? அவர் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய வெறுப்பு மட்டும் கிடையாது, அது ஒரு கம்யூனிட்டி வெறுப்பா நீங்க இப்போ அந்த மனநிலையில தான் இருக்கிறீங்க. உண்மையிலே வன்னியர் சமூக மக்களுக்கு எதிராக தலித் மக்கள் இருக்கிறாங்களா? இந்த சொசைட்டில இந்த சோசியல் ஹைரார்க்கில அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி தொடர்பா அழுத்தம் திருத்தமா, அதாவது நீங்க ரொம்ப வருஷமா திருமாவர்கள் வந்து அதை சொல்லிட்டு இருக்கிறாரு, நாங்களும் அதை பார்த்துட்டு இருக்கிறோம், ஒரு பிரச்சனை இல்லை. வந்துட்டா போயிருவோம்னு சொல்ற இந்த இது இருக்குல்ல, வராது, என்னைக்குமே நாங்கள் இருக்க மாட்டோம், திமுக கூட்டணி இப்படி தான் ஒரு மதசார்பட்ட கூட்டணின்னு பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ இதை சொல்றது, இதை எல்லாரும் எப்படி பேசுறதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வெளியில போறதுக்கான ஒரு சமிக்கை, கூட்டணி வந்து கலைய போறதுக்கான ஒரு சமிக்கை, வெறும் கையை வச்சுன்னு திமுக கிட்ட எதுவும் வராது, எங்ககிட்ட தான் மாம்பழம் மற்ற எல்லாம் இருக்குது, வெறும் வெறும் கை வச்சு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, இது தெரிஞ்சுக்கிட்டு கையில்றதுக்கான சமிக்கை தான் இதெல்லாம்னு சொல்றாங்க. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து எங்க தலைவர் பல கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறார். பல வந்து ஒன்றிய அரசுக்கு எதிரான வந்து ரொம்ப சப்ஜெக்டிவா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. அந்த விஷயத்தெல்லாம் இவங்க யாருமே எடுத்து பேச மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்குல்ல, இது வந்து எங்களுடைய இப்ப எடுத்த முடிவு கிடையாது, இது 14 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட முடிவு. ஆனா இதை எடுத்து இவங்க வந்து மீடியால வந்து இதை கட் பண்ணி இதை பரப்புறதுக்கான நோக்கம் என்னன்னா,
விடுதலை சிறுத்தை கட்சியை எப்படியாச்சும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றிடணும். அப்போ விஜய் வச்சு ட்ரை பண்ணாங்க. விஜய் வச்சு ஒரு பக்கம் வந்து விஜயோட வந்து விசிகா போகுமா, விஜய் வந்து பங்கேற்கக்கூடிய அந்த புக் வெளியீட்டு விழாவில் வந்து அப்போ அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் கலந்துக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் கலந்துக்க போறோம்னு எங்க கட்சி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் இப்படி ஒரு நியூஸை கசிய விடுறது, இப்படி ஒரு பிரச்சனையை வந்து திமுக கூட்டணிக்குள்ள இருந்து விசிகாவை எக்ஸ்க்ளூட் பண்ணணும். எக்ஸ்க்ளூட் பண்ண முடியலன்னா என்ன பண்ணணும்னா அந்த நிகழ்ச்சியே வந்து இதை டார்கெட் பண்ணி தானே மொத்த நிகழ்ச்சி நடந்தது. விஜய் பேச்சு, எல்லாமே வந்து எங்க தலைவரை மையப்படுத்தி தான் நடந்துச்சு. இப்படிலாம் வந்து உடச்சி வெளியெடுக்கணும்னு பார்த்தாங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து திமுக கூட்டணியிலிருந்து எடுத்துட்டோம்னா கூட்டணி ஈஸியா உடச்சிடலாம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு. அப்போ விசிகாவை வரலன்னு பார்க்கும்போது என்ன பண்றாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஓட் டிரான்ஸ்பரை தடுக்க முடியுமா, விசிகாக்கு வந்து திமுக கிட்ட இருந்து நான் போகக்கூடிய அந்த ஓட் டிரான்ஸ்பரை வந்து ஸ்பிளிட் பண்ண முடியுமா, அப்போ பண்ணலாம். எப்படி பண்ணணும்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்னியர் மக்களுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸை நீ வன்னியர் சமூக மக்கள் கிட்ட போயிட்டு நீ வந்துட்டு நம்ப வச்சுட்டுன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த ஓட் பேங்க் வந்து விசிகாக்கு டிரான்ஸ்பர் ஆகிறத தடுக்க முடியும் இல்லையா? இந்த ஒரு கண்ணோட்டத்தில இருந்தும் இப்படி இந்த நியூஸ் செய்தி பரப்புறது காரணம் வந்து இவர் வன்னியர்களை ஒதுக்குறாரு, ஆமா தள்ளி வைக்கிறாரு அப்படின்ற ஒரு பரப்பு. ஆமா, இந்த செய்தியை கட் பண்ணி ரொம்ப இன்டென்ஷனலா இதை பரப்புறதுக்கான நோக்கம் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட இந்த அரசியல் நிலைப்பாடுன்றது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கிடையாது, வன்னியர் சமுதாயத்தை எக்ஸ்க்ளூட் பண்ற வேலையை அவங்க பாக்குறாங்க. நீங்க அதனாலதான் அதனாலதான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியால திமுக கூட்டணிக்கு வர முடியல, வேற வழியே இல்லாததான் போயிட்டு இவங்க பாஜக ஆதரிக்கிறாங்க, இவங்க விருப்பப்பட்டு ஒண்ணு பாஜக வேண்ட போல அப்படி. இப்ப பாஜகவோட வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வச்சிருக்கிறத கிரவுண்ட்ல இருக்கிறவங்க எவனும் விரும்பல. அவங்க சொல்றீங்க. ஆமா, எங்க ஒரு ஆடியோ ஒண்ணு வந்ததுங்க, அந்த ஆடியோல 2 பேர் பேசுறாங்க. இந்த மாதிரி தலைவர் ஒரு வராரு, ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க, நான் எதுக்கு நான் வரணும் அப்படின்ற அவங்க பேசுறான். நீங்க யாரோட போய் கூட்டணி வச்சிருக்கீங்க, நீங்க போயிட்டு பிஜேபியோட வச்சிருக்கீங்க, இதெல்லாம் பிஜேபியோட கூட்டணி நம்ம ஓட்டு கேட்க முடியுமா அப்படின்னு பேசுறான். கிரவுண்ட் ரியாலிட்டி வேறவா இருக்கு. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து காப்பாற்றணும், வேற வழி இல்லாததான் வந்து அதிமுக கூட்டணிக்கும் பிஜேபி கூட்டணிக்கும் அவங்க போயிருக்கிறாங்க. ஏன்னா இங்க திருமாவளவன் அவர்கள் வந்து வன்னியர் எதிர்ப்பு வெறுப்பு அரசியல பேசுறாரு. அப்படி கிடையாது, நாங்க வன்னியர் வெறுப்பு அரசியல பேசல, எங்களுக்கு டார்கெட்டும் கிடையாது, எங்களுக்கு நோக்கமும் அது கிடையாது. வன்னியர் மக்களை நாங்கள் நேசிக்கக்கூடியவங்க, அவங்களும் உழைக்கும் மக்கள் தான். இப்பவும் வந்து விழுப்புரத்துல இருந்து தென் மாவட்ட இந்த வட தமிழகத்துல இருந்து வந்து பெரும்பான்மையான மக்கள் வேளச்சேரியில வந்து இப்பவும் கட்டிட தொழில் வேலை தான் செய்யறாங்க. அவங்க பாதிக்கப்பட அவங்களும் ஒரு விக்டிம் கம்யூனிட்டி தான். அவங்களுடைய பிரச்சனைக்கும் எங்க தலைவர் தான் பேசுறாரு. எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து வன்னியர்களுக்கு எதிரான ஒரு கட்சி கிடையாது. பிஜேபியுடைய வந்து பேட்டர்னை காப்பி அடிச்சு கேஸ்ட் பர்ஸ்பெக்டிவ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. அவங்க இருக்கிற இடத்துல நாங்க இப்போ நீங்க ஒரு சொல்லுங்க, நல்ல இஸ்லாமியர்களுடைய உரிமைகளுக்காக பேசக்கூடிய, போராடக்கூடிய, எழுதக்கூடிய ஒரு இஸ்லாமிய அரசியல் கட்சி பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணியில போவாங்களா? போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்கன்னா, பிஜேபின்ற ஒரு கட்சியே இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து மைண்ட் செட்ல உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான். அப்ப அவங்க போக மாட்டாங்கன்னா அது என்னன்னா, ஏன் போக மாட்டாங்க? அவங்க ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அந்த நிலைப்பாடு சரின்னா இந்த நிலைப்பாடு சரிதான். சமூக நீதி பார்வையில இருந்து ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணி கிட்ட இருந்து பிளவுபட்டு வந்து உண்மையிலே ராமதாஸ் கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுக்கெல்லாம் அவர் வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னா இதை கன்சிடர் பண்ணலாம். இப்ப ராமதாஸோட ஸ்டாண்ட் என்னங்க? எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் குறித்து இப்போ ராமதாஸுடைய ஸ்டாண்ட் என்ன? நாடக காதல் குறித்து ராமதாஸுடைய ஸ்டாண்ட் இப்போ என்ன சொல்ல முடியுமா அவரால்? இப்போ வந்து ஆணவ கொலை தடுப்பு சட்டத்துக்கு ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க. ராமதாஸ் ஏதாவது ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாரா? ஆதரிச்சு ஏதாவது கொடுப்பாரா? அப்போ எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட்ன்றது வந்து வெறும் விசிகால இருக்கிறவங்களை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஆக்ட் கிடையாது. அது ஒட்டுமொத்தமா திமுக இருக்கக்கூடிய எஸ்சிஎஸ்டியும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஆக்ட், அதிமுக இருக்கக்கூடிய எஸ்சிஎஸ்டியும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஆக்ட். அது ஆமா, பாஜக இருக்கக்கூடிய எஸ்சிஎஸ்டி ஆக்டையும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஆக்ட். அந்த ஆக்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணவர், வீதி தோறும் போய் பிரச்சாரம் பண்ணவர் யாரு? இப்ப நான் சொல்றேன், இடஒதுக்கீடு பல இடங்கள்ல தவறா பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடே இருக்கக்கூடாது எம்பிசிக்கு நான் சொன்னா அது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு ஸ்டாண்டு. அப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அதை மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா அதை நீங்க சரி பண்ணுங்க, அது வேற விஷயம். நீங்க அரசியலுக்காக அதை பேசுறீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, அந்த மக்களுக்கு ஷீல்டா இருக்கக்கூடியதை நீங்க டைல்யூட் பண்ணணும்னு ஒரு அரசியல் ஸ்டாண்ட் எடுத்தீங்க. இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த சித்தாந்தம் இப்ப அவர் வந்து சமீபத்துல பாமக 2ஆ பிரிஞ்சு அதுல அன்புமணி தலைமையில் இருக்கிற பாமக நேரடியா பாஜக கூட கை கோர்த்து அவங்களுக்கு எல்லா விதமான உதவியும் தமிழ்நாட்டில் கால் ஊன்றதுக்கு தேர்தல் களத்துல இருந்து மற்ற எல்லா காலத்திலையும் பாஜக என்டிஏ கூட்டணி தலைமையில ஒரு கூட்டம் போட்டாங்கன்னா அதிமுக எப்படி ஆட்களை கூட்டு வந்து இருக்கிறாங்களோ பாமகவும் அதை செய்யறாங்க. மோடி வர கூட்டமா, அமித்ஷா வர கூட்டமா, இது எல்லா உதவியும் வந்து அன்புமணி செஞ்சுட்டு இருக்கிறாரு.
ஆனா ராமதாஸ் இது எல்லாத்துக்கும் முரண்படுறாருல, இது எல்லாத்துக்கும் முரண்பட்டு அதுக்கு ஒத்துழைக்காம நான் தான் கூட்டணி பத்தி பேசுவேன், நீ போய் அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு முரண்படுறாரு. அருள் எம்எல்ஏ அருள் நடுவில் வந்து எங்களுக்கும் திரும்ப அவருக்கும் அண்ணனுக்கு என்ன பிரச்சனை, அவரும் வந்து எங்க ஐயா பெறாத புள்ள தான் அப்படின்னு பேசுறது. இப்போ அன்புமணி கூட பாஜக கூட இருக்க அன்புமணி அவர் ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறாரு, இதை கன்சிடர் பண்ணக்கூடாதா? நீங்க வெளிப்படையா பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றீங்களா? இதெல்லாம் என்ன தேவையில இருந்து வருது? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக கூட்டணிக்கு வர விரும்புறாருன்னா எதனால விரும்புறாரு? ராமதாஸுக்கு அன்புமணிக்கும் பிரச்சனை. ஆனா ராமதாஸ் வேணுமா அன்புமணி வேணுமான்னு முடிவெடுக்கக்கூடிய சாய்ஸ் வந்து எடப்பாடிக்கு இருக்கு, மோடிக்கு இருக்கு அந்த சாய்ஸ். மோடி வந்து ராமதாஸா அன்புமணி ஆனும் போதோ யார் அவங்க கை எடுத்துக்கிட்டாங்க? அன்புமணி எடுத்துக்கிட்டாங்க. அது அவங்களோட சாய்ஸா? ராமதாஸ் கட்டுப்பட மாட்டாருன்றது இல்லையா? இல்ல அப்படி கிடையாது. ராமதாஸ் பின்னால ஓட் பேங்க் கிடையாது, ராமதாஸ் பின்னால கட்சியோட ஆர்கனைசேஷன் கிடையாது, ராமதாஸ் பின்னால கட்சி தொண்டர்கள் கிடையாது. ராமதாஸ் வந்து சொந்த சமுதாயத்தால கைவிடப்பட்ட இருக்கிறார். ஆனா அவரு தானே நிறுவன தலைவர், எல்லாம் சின்ன இருந்துட்டு போட்டோம். அப்போ ஆனா பார்ட்டி ஆர்கனைசேஷன் ஏங்க நிறுவன தலைவர் நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன். மோடி பங்கேற்ற கூட்டத்துல வந்து அன்புமணி எப்படி கூப்பிட்டாங்க? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் அன்புமணி ராமதாஸ் தான் கூப்பிட்டாங்க. அவர் நிறுவன தலைவரா? அப்போ அந்த கட்சியுடைய ஆர்கனைசேஷன், கட்சியுடைய கேடர்ஸ், கட்சியுடைய ஓட் பேங்க் யாருக்கிட்ட இருக்கு? அதனால வந்து அந்த ராமதாஸ் ரிஜெக்ட் பண்ணவர் எடப்பாடி, ராமதாஸ் ரிஜெக்ட் பண்ணவர் மோடி, ராமதாஸ் ரிஜெக்ட் பண்ணவர் அமித்ஷா. அப்ப ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ராமதாஸ் ஸ்டாலின் செலக்ட் பண்ணுவாரா? யாரு ஆட்சி வரணும், எந்த கட்சி ஆட்சி செய்யணுன்றதே தீர்மானிக்கிறவன் நான் சொல்லிட்டு இருந்தவர் இப்படி எல்லாராலையும் ரிஜெக்ட் செய்ய இந்த நிலைமைக்கு ராமதாஸ் வர்றதுக்கு என்ன? ராமதாஸே வந்து ஒரு இடத்துல என்னங்க சொன்னாரு, நாளா உங்ககிட்ட வந்து நிக்கணுமா? அதான் இப்படி சொன்னா அப்போ நாளா உங்ககிட்ட வந்து நிக்கணுமான்றதுக்கு அந்த துணி பின்னால இருந்தது. முதலமைச்சரை பார்த்து நாளா உங்ககிட்ட வந்து நிக்கணுமான்றதுக்கு பின்னால இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அப்பட்டமான சாதி அரசியல். உன்னுடைய கம்யூனிட்டிக்கு பின்னால எத்தனை பேர் இருக்கான், என் கம்யூனிட்டிக்கு பின்னால எத்தனை பேர் இருக்கான், திரும்பி பார்க்கறாரு ஒருத்தனை காணும், எல்லாம் அன்புமணி பின்னால போய் நிக்கிறான். அப்போ இவர் வந்து அந்த கட்சியினாலே கைவிடப்பட்டவர். இவருக்கு தனியா வந்து அதாவது இந்த வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன். அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தனிமைப்படுத்தணும்னு நினைச்சாரு. இப்ப அவர் தனிமைப்பட்டு முதியோர் இல்லத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல்ல தான் இருக்கிறார். ஆனா ராமதாஸ் அவர்கள் இந்த குடும்பத்துக்குள்ளே ஆதரவு இல்லை. ஆமா, குடும்பத்துக்குள்ளே அவருக்கு ஆதரவு இல்லை. அவர் அதாவது அவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த பிளவுன்றத ஐடியாலஜிக்கல் கான்ஃபிளிக்ட் கிடையாது, முழுக்க என்னன்னா என்ன நீ மதிக்கல, அதனால நான் உன்னை விலைக்கு வைக்கிறேன், விலைக்கு வச்சுக்கோ. யாரு கேட்டா? கட்சி வந்துதான். இவர் கேட்டாங்களா? இவர் கேட்காமே வந்து மாம்பழத்தை வந்து அவங்க சிம்பிளை வந்து மேடையில் ஏற்றிட்டாங்க. அப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து இப்போ வந்து என்ன சொல்றது, ஒரு பண மதிப்பிழக்கப்பட்ட ஒரு ரூபாய் இருக்கும்ல, பழைய 500 ரூபாய், அதுக்கு என்ன வேல்யூ இருக்கு? வச்சுக்கலாம், நம்ம காட்டலாம், இது ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு, அந்த காலத்துல தான் நம்ம பயன்படுத்தணும், ரொம்ப அருமையான நோட்டு இது அப்படின்னு காட்டலாம். அதை டிமானிட்டைசேஷன் பண்ணப்பட்ட ஒரு நோட்டா தான் அவர் இருக்கிறார். யாராலன்னா மோடியாலையும் எடப்பாடியாலையும் அன்புமணியாலையும். இப்போ இவருக்கு வந்து போயிடுச்சு, அவ்வளவுதான். அவரால் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள ஒருவேளை ராமதாஸ் அதாவது திமுக கூட்டணிக்குள்ள ராமதாஸ் வராருன்னா இது அன்புமணி எப்படிங்க பயன்படுத்துவாரு? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அந்த அன்புமணின்ற வந்து ரோபோ, அந்த சிட்டி யாரால உருவாக்கப்பட்டது? ராமதாஸால உருவாக்கப்பட்டது. அப்போ அன்புமணிக்குள்ள இருக்கிற அந்த சாதி வெறி சிப்புன்றது யாரால போடப்பட்டது? ராமதாஸால போடப்பட்டது. ஒருவேளை ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு வந்தாருன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கக்கூடிய கூட்டணியை போயிட்டு இவர் சேர்ந்திருக்கிறார். வேறு நம்மளுடைய மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி விசிகா, இந்த தலித் வெறுப்பு அரசியலை அன்புமணி அங்க வந்து கிரவுண்ட்ல பேசி அந்த ஓட் டிரான்ஸ்பர் அப்படி மாத்திடுவார். ஏன்னா நீங்க உங்களை எஜுகேட் பண்ணல. இப்போ எங்களை கேட்கணும்னு வச்சுங்களேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உங்களுடைய கொள்கை எதிரி யார் நீங்களை கேட்டோம்னா நாங்க அடிச்சு சொல்லுவோம், சனாதனம் தான் எங்களுடைய கொள்கை எதிரி, பாஜக தான் எங்களுடைய அரசியல் எதிரி, RSS தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு எதிராக தான் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு சொல்லுவோம். நாங்க என்னைக்குமே வந்து வன்னியர் மக்கள் எங்களுடைய எதிரி நாங்க சொல்ல மாட்டோம். எங்க தலைவர் எங்களுக்கு அப்படி சொல்லி கொடுக்கல, எங்களை அப்படி அவர் எஜுகேட் பண்ணல. ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற? கிரவுண்ட்ல நீ யாரை எதிரியா காட்டி இருக்கிற? விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி கம்பத்தை இப்போ கூட சமீபத்துல ஒரு இளைஞர் வந்து குரு அவரோட சமாதிக்கு போயிட்டு வந்து ஒரு சபதம் எடுத்தார். ஆமா, நான் பார்த்தேன். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, இதுக்கப்புறம் எவனா வந்தானா வெட்டுவோம் அப்படின்னு. அப்பட்டமான வந்து அதுதாங்க, இதெல்லாம் வந்து சாதி ஆணவ படுகொலை நடப்பதற்கான அந்த உளவியலோடு இருக்கக்கூடியவன். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவன் ஒரு கெவின மாரி வந்து ஒரு ஆளை வந்து வெட்டி சாவடி. அந்த உளவியல் எல்லாம் உருவாக்குனது. ஆமா, அந்த உளவியல் உருவாக்குனது யாருங்க? அந்த கருத்தியில பேசுனது வேணா சனாதனமா இருக்கலாம், மனுஸ்மிருதியா இருக்கலாம். ஆனா ஓபிசில இருந்து வந்த ஒரு லீடரு நீங்க அந்த மக்களுக்கு வந்து யாரை எதிரியா காட்டியிருக்கணும்? மண்டல் கமிஷனுடைய அந்த ரிப்போர்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, பரிந்துரையை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு எதிராக பேசினவங்க யாருங்க? அன்னைக்கு RSS அவங்களுடைய வந்து அவங்க பத்திரிகையில வந்து எழுதுனாங்க, வெளிப்படையாவே எழுதுனாங்க. அப்போ ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு போராடின
ஒரு பாஜக கிட்ட போயிட்டு தான் இன்னைக்கு அன்புமணி கூட்டணி வச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு ஐஐடிலையும் மத்திய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல நடக்கக்கூடிய சூசைட்ஸ் ரேட் அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க. அதுல வந்து பெரும்பான்மையான மக்கள் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் 54% வந்து ஓபிசி தான் இறந்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா சென்ட்ரலைஸ்டு யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், அசோசியேட் ப்ரொஃபசர் ஓபிசியில் இருக்கக்கூடியவங்க பார்த்தோம்னா வெறும் 6% தான் இருக்கிறாங்க. அப்ப மீதி எல்லாரும் யாருன்னு பார்த்தோம்னா ஃபார்வர்டு கம்யூனிட்டி. நியாயமா பார்த்தா எத்தனை சதவீதம் கொடுத்துருக்கணும்? 27% கொடுத்துருக்கணும். அப்ப 27% கொடுக்க வேண்டிய இடத்துல 6% தான் ஃபில் பண்ணிருக்கான். யாரை பத்தி அன்புமணியோ ராமதாஸோ எங்கேயுமே பேசுறது கிடையாது. திருமாவளவன் எங்க தலைவர் பேசுறாரு. இந்த இடத்துல தான் நான் ஒரு விஷயத்த சொல்ல வரேன். விசிகா இஸ் நாட் அகேன்ஸ்ட் வன்னியர் பீப்புள்ஸ். நாங்க வன்னியர் மக்களுக்கு எதிரானவங்க கிடையாது. நாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரானவங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வேணா வன்னியர் மக்களுக்கு எதிரானதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த டேட்டா சொல்லுது. இப்ப நீங்க நான் கேட்கிற அன்புமணிக்கு சேலஞ்ச் விடுறேன். உங்களுக்கு தில் இருந்தா, துணிச்சல் இருந்தா, ஐஐடி நடக்கக்கூடிய சூசைட் ரேட்டை ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேருன்னு சொல்லிட்டு எடுத்து நீங்க வெளியில போட்டு இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் ஏன் எத்தனை பேர் எங்களுக்கு எத்தனை சதவீதம் கேட்கறாருல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய 27% ரிசர்வேஷனை ஏன்டா நீ சென்ட்ரலைஸ்ட் யூனிவர்சிட்டியில நடைமுறைப்படுத்தலன்னு சொல்லி கேட்கிற துணிச்சல் இருக்க அன்புமணிக்கு கேட்பாரா? கேட்க மாட்டாரு. ஏன்னா அன்புமணி நடத்துறது ஒரு கம்பெனி. அவர் கூட்டணியில் தானே இருக்கிறாரு, கேட்கலாம்ல. கேட்க மாட்டாருங்க. ஏன் கேட்க மாட்டாருன்னா இவர் கேட்டாருன்னா அந்த இவர் கேட்கிற அந்த வாய்ஸ் இருக்குல்ல, செய்யறாங்களோ இல்லையா அது ரெண்டாவது. கேட்கறதுல என்ன, அதாவது ஏன் கேட்க மாட்டாருன்னா இது ஒரு அடிமை புத்தி. இதுக்கு ஏன் கேட்க மாட்டாருன்னா இவர் கேட்கக்கூடிய இந்த விஷயமே, இந்த வாய்ஸே ஆர்எஸ்எஸ் உடைய தத்துவத்துக்கு எதிரான வாய்ஸ். நீ ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசி பீப்புள்ஸ்க்கு கேட்கறன்றது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய அவங்களுடைய தத்துவத்துக்கு எதிரானது. அவங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு அமைப்பு தானே. ஆர்எஸ்எஸ் உடைய வந்து ஒரு பொலிட்டிக்கல் விங்கு தான் பிஜேபி. பிஜேபி வந்து பிஜேபி உடைய கல்ச்சுரல் விங் ஆர்எஸ்எஸ் கிடையாது. ஆர்எஸ்எஸ் அதிகாரத்துக்கு வர முடியலன்னு அவங்க ஒரு பொலிட்டிக்கல் விங் வச்சிருக்காங்க. நீங்க பேசி கேளுங்களேன் இதை. எங்க சென்ட்ரலைஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல 27% ஓபிசி மக்கள் கேட்க முடியாதுன்றீங்க. கேட்க மாட்டாரு. தில்லு இருந்தா கேட்க சொல்லுங்க பார்க்கலாம். மோடி கிட்ட அடுத்த மாசம் வராருல்ல, தமிழ்நாட்டுக்கு வராருல்ல, ஓபிசி மக்களுக்கு வந்து 27% இடஒதுக்கீடு வந்து இப்போ நடைமுறையில இருக்கு. ஆனா சென்ட்ரலைஸ்டு யூனிவர்சிட்டிஸ்ல வந்து வெறும் 6% தான் நீங்க வந்து ஃபில் பண்ணிருக்கீங்க. மிச்சம் இருக்கிறத நீங்க ஃபில் பண்ணுங்க. இதனாலதான் ஓபிசி மாணவர்கள் வந்து அங்க நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவனுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அங்க இல்ல. எங்க வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனுக்கு கவுண்டர் போட்டா கூட பரவாயில்லைங்க. வெஜிடேரியனுக்குள்ளேயே பியூர் வெஜிடேரியன் ஒரு கவுண்டர் போடுறான் மெட்ராஸ் சென்னை ஐஐடியில. அப்ப பியூர் வெஜிடேரியன் எவன்? அப்ப அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் தான் அங்க அதிகமா இருக்கிறான். தலித் மக்களா வந்து கவர்னரா இருக்கிறாங்க, தலித் மக்களா வந்து வைஸ் சான்சலரா இருக்கிறாங்க, தலித் மக்களா வந்து ஹைகோர்ட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், டைரக்டர்ஸ், செக்ரட்டரிஸ்லாம் தலித் மக்களா இருக்கிறாங்க. யார் இருக்கிறா? ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இருக்கிறா. அந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டி உன் மக்களுக்கு நீ எதிரியா காட்டாம நீ யாரை எதிரியா காட்டின? அப்படி காட்டி நீ வளர்த்ததுனாலதான் இன்னைக்கு அவன் அவனுடைய எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு அன்புமணி பின்னால போய் நிக்கிறான். அன்புமணி பிள்ளாடி போறன்றது வெறும் வந்து இவர் அதாவது ராமதாஸ் அவர் வந்து முதிர்ச்சி அடைந்தாரு, வயசாயிட்டாரு, அன்புமணி தான் இதுக்கப்புறம் இன்னும் சில வருஷம் இருக்க முடியும் அப்படின்ற கால்குலேஷனா இல்ல டைரக்டா பிஜேபி தான் அதுதான் ஃபியூச்சர்னு அன்புமணின்னு போறது ஃபியூச்சரா பாக்குறாங்களா, பிஜேபின்னு போறது ஃபியூச்சர்? அன்புமணி பின்னால கூட இவங்க வந்து அன்புமணி வந்து ஒரு மீட்பர், நம்மளுக்கான உரிமையை மீட்டு கொடுப்பாரு, நம்மளுக்காக பேசுவாரு அப்படின்ற கண்ணோட்டத்துல இருந்துதான் அவங்க போல. அவனுக்கு ஒரு அரசியல் குறுகிய எண்ணத்துல இருந்து தான் போறான். ஒண்ணுல பாட்டாளி மக்கள் கட்சியே ஒட்டுமொத்த வன்னியர் சமூகம் கிடையாதுங்க. அதில் ஒரு சிலர் வந்து தன்னுடைய பிழைப்புவாதத்துக்காக கட்சியில் இருக்கக்கூடியவங்க. எவ்வளவு ஓட்டு வங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போதைக்கு? எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 1% ஓட்டு வங்கி கூட கிடையாது. வன்னியர் சமூக ஓட் பேங்க் அதிகம். இவங்க வன்னியர் சமூகத்துல இருந்து இவங்களுக்கு இருக்கிற ஓட்டு வங்கி சொல்றேன். நான் அதை தான் சொல்றேங்க. 1% கூட வராதுன்ற நான். ஏன் அப்படி சொல்றேன்னா இவங்களுக்கு வன்னியர் சமூகத்துடைய ஓட் பேங்க் கம்ப்ளீட்டா இவங்களுக்கு கிடைக்கும்னா இவங்க வந்து சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றிருக்கணும்ல. ஏன் தோல்வி அடைஞ்சாங்க? வன்னியர் சமூக மக்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூன்சிஸ் சில இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சிருக்கணும்ல. ஏன் ஜெயிக்க முடியல? ஏன் ஜெயிக்க முடியலன்னா அந்த மக்கள் இவங்க பின்னால கிடையாது. அப்போ அதுல 10.5 வந்து அவர் தொடர்ச்சியா போராட்டங்கள் தொடர்ச்சியா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஆல்ரெடி அதெல்லாம் நம்பிக்கை இல்லையா அவங்க மேல? அதெல்லாம் கிடையாதுங்க. இது 10.5% இடஒதுக்கீடுன்றதுக்கு வந்து எப்படி கொண்டு வரப்பட்டது? ஒரு ரிசர்வேஷனை நீ என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற அப்படின்னா அந்த ரிசர்வேஷனுக்கு பேக்கப் இருக்கணும், ஒரு கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கணும், ஒரு ஆய்வு இருக்கணும், ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். கடைசியா ஆட்சி விட்டு போற ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு ஜிஓல பாஸ் பண்ண ரிசர்வேஷன் எங்கேயாச்சும் நிக்குமா? இதை படிச்ச வன்னியர் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது முழுக்க முழுக்க அரசியல் லாபத்துக்காக கொண்டு வரப்பட்டது. இப்போ இதனால வன்னியர் சமூகத்துக்கு நீ 10.5% கொடுத்ததுனால எம்பிசிலே இருக்கக்கூடிய மற்ற கம்யூனிட்டி வந்து பகச்சிக்க வேண்டிய சூழல் வந்தது. உண்மை என்னன்னா வன்னியர் மக்கள் 10.5% இடஒதுக்கீட்டுக்கு அதிகமாக தான் ஆல்ரெடி அவங்க எக்ஸிஸ்டிங்ல வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க.
ஆர்டிஐ ரிப்போர்ட்ஸ் நம்மளுக்கு அதை தான் சொல்லுது. 11% எம்பிபிஎஸ்லாம் 11.5% அவங்க வந்து ரிசர்வேஷன்ல வன்னியர் சமூக மக்கள் மட்டுமே இருக்கிறாங்க. ஆனா நீங்க அதை லிமிட் பண்ண பாக்குறீங்க. 10.5 அதுக்குள்ள நீங்க கம்ப்ரஸ் பண்ணி லிமிட் பண்ண பாக்குறீங்க. அப்போ இதுக்கு தீர்வு என்னன்னா காஸ்ட் சென்சஸ் இந்தியா ஃபுல்லா எடுக்கணும். இந்தியா ஃபுல்லா காஸ்ட் சென்சஸ் எடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? யூனியன் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வே எடுக்கலாம். பட் சர்வே பேஸ் பண்ணி நீங்க ரிசர்வேஷன் என்ஹான்ஸ் பண்ணீங்கன்னா கோர்ட்ல ஜுடிஷியல் ரிவ்யூல அது ஸ்டக் டவுன் ஆயிடும். அப்போ காஸ்ட் சென்சஸ் எடுக்க சொல்லி வேணா அன்புமணி பேசுவாரா? பேச மாட்டாரு. ஆல்ரெடி பேட்டர்ன் இருக்கு நம்ம கிட்ட. பீகார்ல எடுத்தாங்க காஸ்ட் சென்சஸ். என்ன ஆச்சு? நீதிமன்றத்தினால நடைமுறைப்படுத்தப்பட்ட முடிஞ்சது. அது 50% தாண்டிச்சுன்றதுனால தானே அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிருக்காங்க. இல்ல எடுக்கக்கூடிய அதிகாரமே யாருக்கு இருக்கு? கான்ஸ்டிடியூஷன் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர், அதாவது ஒருத்தருக்கு ஒரு அதிகாரம் சொல்லிட்டு செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்துக்குள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் போய் தலையிட முடியாது. தலையிட்டா அதுக்கு ஒரு நீதிமன்றத்தினால தடை செய்யப்படும். இது தெரிஞ்ச அன்புமணிக்கு தெரியாதா? இது அன்புமணி எல்லாமே கிளியரா தெரிஞ்சுதான் பண்றாருங்க. அவருடைய சொந்த லாபத்துக்காக தான் அவர் அதை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ராமதாஸுக்கு வந்து அன்புமணியை வீழ்த்தணும் அப்படின்னா, அவரை தோற்கடிக்கணும்னா அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னன்னா, நீங்க திமுக கூட்டணிக்குள்ள வந்துலாம் நீங்க அதை பண்ண வேணாம். அன்புமணி எங்கெல்லாம் கேண்டிடேட் போடுறாரோ அங்க நீங்க ஒரு கவுண்டர் கேண்டிடேட் போடுங்க. அங்க போயிட்டு நீங்க மீடியா முன்னாடி அழுது அங்க அழுது காட்டுங்க. ஏன் நான் உருவாக்கின கட்சி என்னையே தனிமைப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸுக்கு பண்ண துரோகங்களை அன்புமணி நிற்கக்கூடிய இடங்கள்லாம் போயிட்டு ராமதாஸ் பேசினாலே அன்புமணியை தோக்கடிச்சிடலாம். கட்சியை வந்து ராமதாஸ் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து திமுக கூட்டணிக்குள்ள வந்துதான் நீங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்தாலும் இங்க எந்த விதமான வந்து உங்களால பெரிய மாற்றம் ஏற்பட போறது கிடையாது. அது எப்படி உறுதியா சொல்றீங்க? அதுதான் சொல்றேன். வாக்கு வங்கியில எந்த வித்தியாசமும் வர போறது கிடையாது. அதாவது நான் பாட்டாளி அவர் நம்பின ராமதாஸ் அவர்கள் நிறுவன தலைவரா, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ். ஆனா அவர் நிறுவன அந்த பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கிட்ட இல்லையே. சின்ன அவர்கிட்ட இருக்குல்ல. சின்ன எங்க அவர்கிட்ட இருக்குது? மோடி தான் வாங்கி அங்க கொடுத்துட்டாரு. அப்போ சின்னமும் அவர்கிட்ட கிடையாது, கட்சியுடைய ஆர்கனைசேஷனும் கிடையாது, கேடர்ஸும் கிடையாது. அப்போ இவரு மட்டும் கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்றது? நம்ம சும்மா உட்கார வைக்கலாம் ஒரு இடத்துல சேரை போட்டு, வாயும் சும்மா இருக்காது. அதனால இவர் வந்து திமுக கூட்டணிக்குள்ள வர்றதுனால தேவையில்லாத வந்து சச்சரவு தான். அது வர்றதுக்கான வாய்ப்பும் இல்லை. அதை திமுக முடிவு பண்ணிட்டோம். எங்க கட்சியுடைய நிலைப்பாடு நாங்க திமுக அழுத்தம் கொடுக்க விரும்பல. எங்க அரசியல் கட்சியுடைய நிலைப்பாடு இதுதான்றது நாங்க தெரியப்படுத்திட்டோம். இதுல இருந்து டிஎம்கே என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றதை அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. அதாவது நாங்க ராமதாஸ் வந்து அவர் கடந்த காலத்துல அவர் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு நாங்க ஏன் சொல்றோம்னா, மன்னிப்புன்றது திருமாவர்கள்கிட்டயா இல்ல பொதுமக்கள் கிட்ட தான். ஏன்னா பொதுமக்கள் கிட்ட இருந்து தானே எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு நினைச்சாரு அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக மட்டும் செயல்படலைங்க. விசிகாக்கு எதிராக செயல்பட்டதுன்றது வந்து பொலிட்டிக்கலா அவர் ஒரு பார்ட்டியை வந்து கவுண்டர் பண்றாருன்னு நம்ம எடுத்துட்டு போயிடலாம். அவர் வந்து நான் தலித்தை வந்து கிட்ட இருந்து, அதாவது தலித் கம்யூனிட்டியை நான் தலித் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மோதல் உருவாக்கணும்னு வந்து முயற்சி பண்ணாரு. இப்போ இது விக்டிமைஸ்டு கம்யூனிட்டியா இருக்கிறாங்க. தலித் கம்யூனிட்டின்றது வந்து விக்டிமைஸ்டு கம்யூனிட்டியா இருக்கிறாங்க. யாரால விக்டிமைஸ் பண்ணப்பட்டாங்கன்றது வந்து ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ்ல அது வேற சப்ஜெக்ட். ஆனா நிகழ்காலத்துல வந்து ராமதாஸ் அதை திட்டமிட்டு பண்ணார். எல்லா இடங்களிலுமே நாடக காதல், ஜீன்ஸ் பேண்ட் கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு வந்தது நம்ம வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போயிடுறான். இதனால நடந்த எத்தனை சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு, எத்தனை வீடுகள் வந்து இதனால வந்து கொளுத்தப்பட்டிருக்குது, எத்தனை பொருட்கள் இதனால சேதப்படுத்தப்பட்டிருக்கு. தலித் மக்கள்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து ஒரு படிச்சு ஒரு வேலை வாய்ப்புக்கு வந்து ஒரு வீடு வாசலை உருவாக்கி ஒரு வாகனம் வாங்குறதுன்றதுலாம் ஒரு ட்ரீம். அதை நீ வந்து உன்னுடைய வன்முறை அரசியலுக்கு ஒரு நிமிஷத்துல நீ வந்து பலிகடாவாக்குற. அப்போ இவருடைய இந்த அரசியல் நிலைப்பாடுனால வந்து பாதிக்கப்பட்டவங்க நாங்க இருக்கிறோம். இப்ப இதுல இருந்து அவர் உண்மையில மனம் தெரிந்து வந்து இது வராரு அப்படின்னா பகிரங்கமா மன்னிப்பு கேட்கட்டும். அவங்க சமூகத்தை சார்ந்தவங்களே பல பேர் சிறை, அதுக்காக காசுல அதுக்காக இது அவரது எவ்வளவு பேர் எதுக்காக அவங்க சிறைக்கு போனாங்க? எதுக்காக அவங்க வன்முறையாளரா மாறினா? அவன் இடஒதுக்கீட்டுக்காக மாறினானா? இல்ல அவனுடைய வந்து உரிமைக்காக மாறினானா? யார் அவனை உண்மையிலே அப்ரஸ் பண்றானோ அவனுக்கு எதிராக பேசி காவல்துறை அவங்கள வழக்கு பதிவு செஞ்சுதா? கிடையாது. அவனுடைய ஹைரார்க்கில கீழே இருக்கிறவனுக்கு எதிராக நீங்க அவனை வந்து சிறை காமிச்சிங்க. உங்களால பாதிக்கப்பட்டவங்க தலித் மக்கள் மட்டும் கிடையாது, வன்னியர்களும் பல பேர் உங்களால பாதிக்கப்பட்டவங்க தான். ஆனா அவங்க இன்னைக்கு எல்லாருமே அவங்களுடைய வந்து வீடு வாசல், அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய சூழல் எல்லாம் எதிலும் பெரிய மாற்றம் ஏற்படலை. ஆனா நீங்க உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய வீடு வாசல், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய நிறுவனம், உங்களுடைய அமைப்பு எல்லாமே நீங்க வந்து எவ்வளவு டெவலப் ஆயிருக்கிறீங்க. அப்ப இது முழுக்க முழுக்க தலித் வெறுப்புன்றது கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. இதை இனி வருகிற காலத்துல நாங்க இதை கொண்டு போக மாட்டோம். நாங்க மனம் திருந்திதான் நாங்க வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்றத ராமதாஸ் அவர்கள் பேசினார்னா நாங்க வந்து கன்சிடர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மனமாற்றம் அவர்கிட்ட வரல. இப்ப அவருக்கு வந்திருக்கிற மனமாற்றம்னா அவர் கைவிடப்பட்டிருக்கிறார். அவருடைய மகனால, அவர் உருவாக்கின கட்சியால, அவங்க கேடர்ஸால அவர் கைவிடப்பட்டிருக்கிறார். அப்ப கைவிடப்பட்டவர் வந்து
எங்க வந்து அடைக்கலைக்கு தேடி திமுகவுக்கு வர ட்ரை பண்றாரு. அங்க நாங்க விடுதலை சிறுத்தைகள் நாங்க இருக்கிறது அவருக்கு நெருடலா இருக்கு. இப்ப எங்களை காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் திருப்பியும் அரசியல் ரீதியா வலிமை பெற்றாருன்னா பழையபடி யாருக்கு எதிராக செயல்படுவாரு? இப்ப மனம் திரும்பி வராத ஒரு ராமதாஸ் திருப்பி அரசியல் ரீதியா வலிமை பெற்றாருன்னா யார் அவரோட வலிமைப்படுத்தணுமோ எங்களுக்கு எதிராக தான் திருப்பி அவர் செயல்படுவார். அந்த நிலைப்பாட்டில் இருந்து தான் நாங்க அவரை வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றோம். இப்போ ராமதாஸ் அவரோட அரசியல் வாழ்க்கையிலேருந்து இதை புரிஞ்சு கருத்துக்கலாமா? சனாதன அடிப்படையில் ஒரு கட்சியோ ஒரு பண்பாட்டையோ வளர்க்கணும்னு நினைச்சா அது கடைசியில பாஜக தான் அறுவடையா போகும். ஆமா, RSS தான் சாப்பிடுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அவருடைய சோசியல் இன்ஜினியரிங்ன்றது வந்து பிஜேபியுடைய சோசியல் இன்ஜினியரிங். பிஜேபி வந்து அரசியலில் வெற்றி பெறுவதற்கு, தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு என்ன ஸ்ட்ராட்டஜியை வச்சிருந்தாங்களோ அந்த பேட்டர்னில் வந்து அந்த இஸ்லாமியர்கள்ன்ற அந்த ஹேர்ட் ஸ்பீச் அகெயின்ஸ்ட் இஸ்லாமியர் பீப்புள்ஸ்ன்றதை மட்டும் எடுத்துட்டு அங்கே வந்து கேஸ்ட்டை கொண்டு வந்துட்டார். வேற எதுவுமே கிடையாது. அதே சேம் பேட்டர்ன், சேம் காப்பி தான். அப்போ இவர் முழுக்க முழுக்க வந்து தலித் வெறுப்புன்ற ஒரு அரசியலை முன்னிறுக்கிறதுனால ராமதாஸ் இன்னைக்கு வந்து தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிறார். அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் மார்க்சிய சிந்தனையில், அம்பேத்கர் சிந்தனையில், பெரியாருடைய சிந்தனையில் அந்த கட்சியை அதே இதில் வழிநடத்திட்டு போயிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய லெவலில் எழுச்சி பெற்றிருக்கோம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்க வந்து தவறான ஒரு பேட்டர்னை கொண்டாங்க. அதுக்கு ஆசை என்னன்னா அவங்க மகனை முதலமைச்சராக்கணும். நான் தலித்துடைய லீடர்ஸ் எல்லாரையுமே நம்ம கன்சல்டேட் பண்ணோம்னா அது ஒரு பெரிய வந்து ஓட் பேங்காகவும் நம்ம பையன் முதலமைச்சராயிடலாம் அப்படின்ற ஒரு கனவுல கொண்டு வந்தார். இன்னைக்கு அவங்க பையனாலே அவர் விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். இப்போ அதேமாரி நாம் தமிழர் கட்சியும் வந்து இப்போ அதேமாரி RSSோட கொள்கைகளை தூக்கி பிடிக்கிறது, அவங்களோட தலைவர்களை தூக்கி பிடிக்கிறது, இந்தமாரி வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திருமாவர்களும் வந்து அந்த அரசியலை வந்து கண்டிச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. சமீபத்தில் திருமாவர்கள் வந்து மன்னர்கள் குறித்து பேசினது, அதில் பெருமை தருறதுக்கு எதுவும் கிடையாது, அவங்களே வந்து பார்ப்பன அடிமைகளாக தான் இருந்தாங்கன்னு சொல்லி சில மன்னர்களை குறிப்பிட்டு அப்படி பேசுனதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்து இப்போ பாமக அதிகபட்சம் இப்போ இந்த பாலிடிக்ஸ்குள்ள வந்து விமர்சிக்கிறது இல்லை. அவங்க பாலிடிக்ஸ் அவையவா இருக்கிறாங்க. பேசினா ஒன்றே ஒரு விஷயம் தான் எடுத்துட்டு வராங்க. நாம் தமிழர் வந்து இப்போ அடிக்கடிக்கு இந்தமாரி விமர்சனங்களை வைக்கிறது, டைரக்டா சீமான் பேசலனாலும் மற்றவர்களை விட்டு தரைக்குறைவா பேச வைக்கிறது, இப்படிலாம் எடுக்கிறது, அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த நாம் தமிழர் கட்சின்றதே வந்து இது ஒரு இன்னொரு வருஷம் பிஜேபியோட இன்னொரு வருஷம் தான் நாம் தமிழர் கட்சி. நான் நாம் தமிழர் கட்சியில் கேட்குறேன், உங்களுக்கு வந்து தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா, துப்பு இருந்தா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம்ல, பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜகவும் இருக்கக்கூடிய கூட்டணியில நாங்கள் இடம்பெற மாட்டோம்னு நாங்கள் ஒரு அரசியல் முடிவு எடுத்திருக்கிறோம்ல. இது ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட்லேருந்து இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி துணிச்சல் இருந்தா உனக்கு பெரியார தலைவராக ஏற்றுக்கிட்ட எந்த அரசியல் கட்சியோடும் நான் கூட்டணி வைக்கவே மாட்டேன், பெரியாரை வந்து நேசிக்கக்கூடியவங்க யாருமே எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, இந்த ஸ்டாண்டை வந்து எடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஆல்ரெடி கூட்டணிக்கு யாருக்கிட்டையும் போறது இல்ல. எதிர்காலத்துல நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட எந்த அரசியல் கட்சியோடும் இனி நாம் தமிழர் கட்சி இருக்கும் வரை அந்த கட்சியோட நாங்க கூட்டணியை வைக்க மாட்டோம் அப்படின்ற ஸ்டாண்ட் அவங்க எடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். எடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப சேஃபா. அப்படி எடுக்கிற ஆளா இருந்தா நீ என்ன பண்ணிருக்கா, விஜய் மைக் வச்சுன்னு பாடம் நீ ஓன் பண்ணிருக்க மாட்டேன். விஜய் கட்சி மேல நம்மளுக்கு விமர்சனம் இருக்குது, அது வேற. ஆனா விஜய் கட்சி யார கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்டாங்க? பெரியாரை ஏத்துக்கிட்டாங்க. பெரியார கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்ட விஜய் வந்து அந்த தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணலன்னும் பொழுது விஜய் எங்கேயோ மைக் வச்சுட்டு பாடின ஒரு இமேஜை கொண்டு வந்து என் தம்பி எனக்காக தான் வந்து பாடினாரு, கோட் படம் பாட்டு, எனக்கு நானும் என் தம்பி என்ன சேரக்கூடாதா அப்படின்னு பேசினாரா இல்லையா அந்த சீமானு? இவங்களுக்கு என்ன மான மரியாதை இருக்குது அவனுக்கு? அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும், நீ பெரியாருக்கு எதிரான செயல்படக்கூடியவன், பெரியார தலைவராக ஏத்துக்கிட்ட விஜயை நான் கண்டிக்கிறேன், நீ என்னோட என் கூட வந்தாலும் நான் உன்னை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ற அரசியல் தான் நீ பேசியிருக்கணும். உனக்கு இந்த தைரியம் இருக்குதா அவனுக்கு? நாம் தமிழர் கட்சி ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க. பெரியார கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்ட கட்சி தான் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியில் அதிகமான அரசியல் கட்சி. பெரியார கொள்கை தலைவராக ஏற்றுக்காத ரெண்டு கட்சி எதுன்னா, ஒன்று வந்து பாஜக, இன்னொன்று வந்து நாம் தமிழர் கட்சி. இவங்க கூட்டணி வைக்கிறதா இருந்தா பாஜகவோட தான் போய் வைக்க வேண்டியது இருக்கும். இந்த ஸ்டாண்ட் அவங்க எடுக்க மாட்டாங்க. நான் இப்ப சேலஞ்ச் விடுறேன், நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். பெரியாரை நேசிக்கிற யாரா இருந்தாலும் ஏத்துக்கிற யாரா இருந்தாலும் ஓட்டு போடக்கூடாதுன்னு. பெரியாரை நேசிக்கிறவங்க, பெரியாரை ஏற்றுக்கொண்டவங்க யாரும் உங்க ஓட்டு எனக்கு வேணாம். ஒண்ணு. ரெண்டாவது ஸ்டாண்டு, பெரியாரை கொள்கை தலைவராக ஏத்துக்கிட்ட எந்த அரசியல் கட்சியோட நாம் தமிழர் கட்சி இருக்கும் வரை கூட்டணியே கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி எடுத்திருந்தாங்கன்னா நீங்க ஏங்க அதாவது அரசியல்ல தேர்தலே போட்டியிடாத விஜயை ஓன் பண்ணிக்கிட்டீங்க போயிட்டு, என் தம்பி நாங்க சேர்ந்தா இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்க. ஏங்க பிரபாகரனை கூட்டிட்டு வந்து தூக்குல போடணும்னு சொன்ன ஜெயலலிதாவுக்கு ஆதரவா இலை மலர்ந்தார் தான் ஈழ மலரும்னு பேசின ஆள் தானே நீ. உனக்கு எங்க காசு கொடுக்குறாங்களோ அங்க போய் கூவ, உன் கூட 4 பேரை வச்சுட்டு இருக்கிற, அவனுக்கு 4 பேரும் வந்து உனக்கு ஆதரவா ஜாலரா தட்டுறது தான் அவனுங்களுடைய வேலையா இருக்குது. ஏதாவது ஒரு அரசியல் தெளிவு இருக்குது அவங்ககிட்ட.
நீ பேசின பேச்சுல எத்தனை அப்பட்டமான பொய். தமிழ்நாட்டுல தமிழ் வழியில வந்து இருக்கக்கூடிய வந்து ஸ்கூல்ஸ்லாம் குறைஞ்சிடுச்சுன்னு சொன்னேன். இன்னைக்கு டேட்டா என்னங்க சொல்லுது? இன்னைக்கு திமுக கவர்மெண்ட்ல வந்து அரசு பள்ளிகள் வந்து அதிகரிச்சிருக்குதா குறைஞ்சிருக்குதா? அவ்வளவு துப்பு இருந்தா நீ ஏன் உன் பிள்ளைங்களை எடுத்துன்னு போயிட்டு வந்து இங்கிலீஷ் கான்வென்ட்ல படிக்க வைக்கிற? திருக்குறளே சொல்லி கொடுக்கறதுன்னு சொல்லுங்க. திருக்குறள் நீங்க சொல்லுங்க பார்க்கலான்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டா போல சீமான் கிட்ட பேசுறியா நீ டக்குன்னு ஸ்பாட்ல வந்து உனக்கு வந்து ஒரு 4 திருக்குறள் வந்து உன் வாயில இருந்து வந்ததா? கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்த கான்செப்டை வீட்டுல வந்து பேசிக்கிட்டு வந்து இங்க உளர வேண்டியது. ஏங்க பகிரங்கமா போயிட்டு உச்சநீதிமன்றத்துல போயிட்டு மன்னிப்பு கேட்ட வந்தாங்க. நீங்க போயிட்டு வந்து விஜயலட்சுமி கிட்ட வந்து நான் வந்து நடந்த நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு மன்னிப்பு கேட்டவர் தானே அஃபிடேவிட்ல இருக்குது, எடுத்து போட்டுமா? அப்போ சீமான் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஒரு களத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. என்ன களம்னா, ஆர்எஸ்எஸ் இங்க வளரணும், பாஜக அங்க வளரணும்னா பெரியார் வெறுப்புன்றத வந்து பெரியார் ஆதரவு வந்து டைல்யூட் பண்ணணும். அந்த வேலையை சீமான் இன்டென்ஷனலா பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கு களத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வேலையை தான் அவர். அதனால தான் வந்து பிராமண கடபாரியை கொண்டு வந்து திராவிடத்தை இடிப்பேன்றாரு. திராவிடம் அதாவது உலக தமிழர் மாநாடு நடக்குதுங்க. அதுல வந்து தலைவர் பிரபாகரனால அவர் கலந்துக்க முடியல. அப்போ ஒரு கடிதம் அனுப்புறாரு, we are belongs to திராவிடியன் ஃபேமிலின்னு எழுதுறாரு. அப்போ தலைவர் பிரபாகரனுடைய நீ அறிவாளியா? அப்ப நீ வந்து நீ என்ன சொன்ன? கொரோனா காலகட்டத்தில் முதலமைச்சரை போயிட்டு சந்திச்சுட்டு வரும்போது சீமான் என்னங்க சொன்னாரு? எங்களுக்குள்ள நடக்கிறது பங்காளி சண்டைன்னு சொன்னியா இல்லையா நீ? இப்ப பங்காளின்னா என்ன? ஒரே ஃபேமிலியா இருந்தா பங்காளி வர முடியும். அதுக்கப்புறமேட்டா நாங்க அண்ணன் தம்பி அடிச்சுப்போம் சொன்னேன். அப்ப இப்ப என்ன பேசுற? யாரு காசு கொடுக்குறாங்களோ அவங்க கூப்பிட கூட்டம் அது. அதோடைய கருத்துக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. இவ்வளவு நேரம் பல்வேறு செய்திகள் குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி தொடர்.